பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்லநாயன் ஆதி பரம்பொருள் அல்லாஹ் அவனுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் யஹ்லுகு மா யஷா, நாடியதை படைக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் யஃஅலு மா யஷா, நாடியதை செய்யக்கூடியவன். அந்த அல்லாஹ் ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா, தாயுடைய கற்பறையில் தான் நாடிய தோற்றத்தை கொடுக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் வ அன்னஹு ஹுவ அத்ஹக வ அப்கா, அளவைப்பவன் சிரிக்க வைப்பவன். வ அன்னஹு ஹுவ அமாத வ அஹ்யா, உயிர் கொடுப்பவன் மௌத்தாக்குவவன். வ அன்னஹு خلق الزوجين الذكر والانثى, ஆண் பெண் ஜோடியாக படைத்தவன். குல் ஹுவல்லாஹு அஹத், அந்த அல்லாஹ் தனித்தவன். அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன். லம் யலித், அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. வலம் யூலத், அவனுக்கு பெற்றவர்கள் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஈடாக இணையாக ஒப்பாக உவமையாக இணையாக துணையாக இந்த அண்ட சராசரத்தில் யாரும் கிடையாது என்பதாக சங்கையான இந்த மிம்பரில் வைத்து நான் சாட்சி சொல்கிறேன். ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் நபிகுல திலகம் மனு குலத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகுக்கு வந்த உத்தமர் கருணை கடல் காரூண்ய வள்ளல் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அந்த அண்ணல் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெறிப்பிசகாது அகில உலகத்துக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள், உயிரிலும் மேலான மனைவிமார்கள், கியாமத் நாள் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு அல்லாஹுடைய மாளிகையில் வந்தமர்ந்திருக்கும் நல்லடியார்களே, கண்ணியமான கனவான்களே, பேரன்புமிக்க பெரியார்களே, சங்கையான உலமாக்களே, அல்லாஹு தஆலாவை மௌத் வரைக்கும் அஞ்சு பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் குத்பா பேருரை நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவியேற்கக்கூடிய உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு, இந்த உலகத்தில் அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் அது இஸ்லாம் மார்க்கம் மாத்திரம்தான். இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹுவால் பொருந்திக் கொள்ளப்பட்ட மார்க்கம் தான் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம். இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அடிபணிவது, வழிபடுவது, சாந்தி, சமாதானம், இணக்கம், ஐக்கியம். இதுதான் இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். இஸ்லாத்தை உள்வாங்கிய முஸ்லிம்கள் உலக வரலாற்றில் யாருக்கும் அநியாயம் செய்த சரித்திரம் கிடையாது. முஸ்லிம்கள் எந்த இனத்தையும் அழித்த சரித்திரம் கிடையாது. முஸ்லிம்கள் உலக மக்களுக்கு அநியாயம் செய்த சரித்திரம் கிடையாது. இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அவர்கள் சொந்த வாழ்க்கையில் தவறிழைத்தவர்களாக ஆட்சி செய்த வரலாறு இருக்கிறது. ஆனால் முஸ்லிம்களை அல்லாதவர்களை, காபிர்களை அழித்த சரித்திரம் கிடையாது. ஏன்? உலகத்தின் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த களத்துக்கு செல்லக்கூடிய சஹாபாக்களை பார்த்து கூட உபதேசம் செய்த வார்த்தைகள் தான், அந்நியவர்களுடைய கோயில்களை இடித்து விடாதீர்கள், அங்கே இருக்கக்கூடிய மரங்களை வெட்டி விடாதீர்கள், அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெண்களுக்கு அநியாயம் செய்து விடாதீர்கள். இதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய தோழர்களுக்கு ஊட்டி வளர்த்த அன்பு, பண்பு என்ற உயர்தரமான தன்மைகள். சகோதரர்களே, ஆனால் உலக வரலாற்றில் முஸ்லிம்களுக்கு தான் அடுத்தவர்கள் அதிகமாக அநியாயம் செய்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக யூதர்கள், ஜூஸ். அல்லாஹு தஆலா குர்ஆனில் 20 கெட்ட குணங்களை யூதர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். யூதர்களுடைய 20 கெட்ட குணங்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். சகோதரர்களே, அதை மாத்திரம் விரிவாக சொன்னாலே குத்பாவுக்கு நேரம் போதாமல் போய்விடும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல் ஹல் உனபியுக்கும் பிஷர்ரின் மின் ذلك மஸூபத்தன் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடம் மோசமான கூலி கொடுக்கப்படக்கூடிய யூதர்களை பற்றி நான் சொல்லவா?
அல்லாஹ் கேட்கிறான், மல்லஅனஹுல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்தை எடுத்தவர்கள், வகதிப அலைஹி, அவர்களோடு அல்லாஹ் கோபித்து விட்டான், வஜஅல மின்ஹுமுல் கிரதத வல் கனாஸீர், அவர்களை தான் அல்லாஹ் குரங்குகளாக பண்டிகளாக அல்லாஹ் உருமாற்றினான், வஅபதத் தாகூத், அந்த யூதர்கள் இருக்கிறார்களே அவர்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் அல்ல, அவர்கள் ஷைத்தானை வணங்கக்கூடியவர்கள். உலாயிக ஷர்ரும் மகானா, அந்தஸ்தில் மிகவும் கெட்டவர்கள், வஅதல்லு அன் ஸவாஇஸ் ஸபீல், வழிகெட்டவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ முஃமின்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஃமின்களே, லா தத்தகிது பிதானதம் மின் தூனிக்கும் லா யஅலூனகும் ஹபாலா, யூதர்களை நேசர்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் எச்சரிக்கிறான் சகோதரர்களே, யூதர்களை நேசர்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். ஆனால் நமக்கே தெரியாமல் நாம் யூதர்களை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாலிபர்களுடைய முடிகளை பாருங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முடி இருக்கிறதா, யூதனுடைய முடி இருக்கிறதா? ஒரு பக்கம் வைத்து ஒரு பக்கம் வலிப்பது அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முடி அல்ல, அது யூதனுடைய முடி. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா லிம்மா வஃப்ரா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காது வரைக்கும் முடி வளர்த்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுடைய அரைவாசி வரைக்கும் முடி வளர்த்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோள் புஜம் தொங்கும் வரைக்கும் முடி வளர்த்திருந்தார்கள். அங்கே வெட்டி இங்கே வலித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் 4 தரம்தான் சகோதரர்களே முடியை வலித்திருக்கிறார்கள். 3 உம்ரா, ஒரு ஹஜ். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் முடியை வலித்த வரலாறு. ஆனால் எடுத்து பாருங்கள், நம்முடைய வாலிபர்களுடைய முடிகளை பாருங்கள், நரியை போல எந்தெந்தமோ மிருகங்களை போல வெட்டி கொண்டிருக்கிறார்கள். யாருடைய வழிமுறை இது? அல்லாஹ் சொல்கிறான், லா தத்தகிது பிதானதம் மின் தூனிக்கும், இந்த யூதர்களை நீங்கள் என்ன செய்யாதீர்கள், நேசிக்காதீர்கள். லா யஅலூனகும் ஹபாலா, அவர்கள் உங்களை சும்மா விட மாட்டார்கள். படைத்தவன் எச்சரிக்கிறான் சகோதரர்களே, வத்துமா அனித்தும், ஏ முஸ்லிம்களே, நீங்கள் கஷ்டப்பட வேண்டும், நீங்கள் நாசமாக போக வேண்டும், நீங்கள் அழிய வேண்டும் என்பதுதான் யூதனுடைய ஆசை. قد بدت البغضاء من أفواههم وما تخفي صدورهم أكبر, வாயால் உங்களுக்கு எதிரான வார்த்தைகள் வெளிவந்தாலும் உள்ளத்தில் உங்களை அழிக்க வேண்டும் என்பதாக அந்த யூதன் பெரிய திட்டம் போட்டு வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தால் அவனுக்கு பிடிக்காது. உங்களுக்கு ஏதாவது நலவு நடந்தால், நீங்கள் முன்னேறினால், வியாபாரத்தில் முன்னேறினால், தொழில்நுட்பத்தில் முன்னேறினால், டெக்னாலஜியில் முன்னேறினால், பிசினஸில் முன்னேறினால் அவனுக்கு பிடிக்காது. உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால், ஏதாவது கவலை வந்தால், முசீபத்து வந்தால் அந்த யூதன் கொண்டாடுவார், அந்த யூதன் கொண்டாடுவான். சகோதரர்களே, வரலாறை பிரட்டி பாருங்கள். முஸ்லிம்கள் ஒரு நாளும் யாருக்கும் அநியாயம் செய்தது கிடையாது. கிறிஸ்தவத்தை சேர்ந்த இசபெல்லா என்ற இளவரசி சகோதரர்களே 2 லட்சம் யூதர்களை கொலை செய்தார். 2 லட்சம் யூதர்களை கொலை செய்தால் உலகத்தையே கட்டியாண்ட நெப்போலியன் மன்னன் 4 லட்சம் யூதர்களை கொலை செய்தான். சகோதரர்களே, உலகத்தின் சர்வாதிகாரியாக ஜெர்மனியில் கொடி கட்டி பறந்த ஹிட்லர் 60 லட்சம் யூதர்களை கொலை செய்தார். 60 லட்சம் யூதர்களை கொலை செய்தான். கொலை செய்துவிட்டு அவன் சொன்ன வார்த்தை வரலாறில் பதியப்பட்டிருக்கிறது, நான் 90% யூதர்களை கொலை செய்து விட்டேன். 90% யூதர்களை கொலை செய்து விட்டேன், 10% யூதர்களை தான் விட்டு வைத்திருக்கிறேன். எதற்காக தெரியுமா? என்னை நீங்கள் கொலைகாரன், அநியாயக்காரன் என்று சொல்வீர்கள், ஆனால் பரவாயில்லை, அந்த 10% யூதர்களை வைத்து நீங்கள் விளங்குவீர்கள். எதற்காக? இந்த ஹிட்லர் 90% யூதர்களை கொலை செய்தார். சகோதரர்களே, ஆனால் முஸ்லிம்கள் யாரும், எந்த ஆட்சியாளரும் யூதர்களை அழிக்கவில்லை. பலஸ்தீனில் ஒரு கல் இருக்கிறது, ஒரு பாறை.
அந்த பாறையை காட்டி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், வரலாற்று ஆசிரியர்கள் ஹிஸ்டோரியன்ஸ் சொல்கிறார்கள், இந்த பாறையில் மாத்திரம் யூதன் 70 நபிமார்களுடைய கழுத்தை அறுத்திருக்கிறான். 70 நபிமாருடைய கழுத்தை வெட்டிவிட்டு, சகோதரர்களே, மாட்டுக்கு புல்லறுத்தவன் எப்படி கணக்கில்லாமல் போவானோ அப்படி போவானாம். அவ்வளவு மோசமான படைப்பு தான் யூதர்கள். அழிவு காலம் வெகு தூரத்தில் இல்லை. இன்றோடு இந்த 2024ஆம் ஆண்டோடு சகோதரர்களே 75 வருடங்கள் பூர்த்தி. முஸ்லிம் சமூகம் பலஸ்தீனில் அடிக்கப்பட ஆரம்பித்து 75 வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டது. கடைசியாக ஆரம்பித்த இந்த அடி, யூதனுடைய அடி, கடைசியாக ஆரம்பித்த அடி சகோதரர்களே சென்ற வாரத்தோடு 1 வருடம் பூர்த்தியாகிவிட்டது. பலஸ்தீன்ல இடமே கிடையாது, அடிக்கிறதுக்கு இடம் கிடையாது. நாடோடிகளாக வந்த, நாயோடிகளாக வந்த நாசகாரர்கள் நரபலி கேட்கக்கூடியவர்களாக மாறியிருக்கும் காலம். முஸ்லிம்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் யோசிக்கலாம், ஏன் அல்லாஹ்வுக்கு இரக்கமில்லையா? அல்லாஹ் இதையெல்லாம் பார்த்து கொண்டுதானே இருக்கிறான். சகோதரர்களே, இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாதா, அல்லாஹ்வுக்கென்று ஒரு நாள் இருக்கிறது. நம்முடைய அவசரத்துக்கெல்லாம் அல்லாஹ் கண்டிக்க மாட்டான். அல்லாஹ் நமக்கு தெரியாமல் சில காரியங்களை நடத்தி கொண்டுதான் இருக்கிறான். இன்றைக்கு பார்த்தால் இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிரியாக மாறிவிட்டது. இன்றைக்கு இஸ்ரேல் ஒரு 10 நாட்களுக்கு முன்னால், சகோதரர்களே, 10 நாட்களுக்கு முன்னால் ஒரு யூதன் எழுதிய ஆர்டிக்கல் சமூக வலைத்தளங்களில், சோசியல் மீடியாவில் ரொம்ப பிரபல்யமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு யூதன் எழுதிய ஆர்டிக்கல் என்ன தெரியுமா? தலைப்பு: இஸ்ரேல் takes its last breath. இஸ்ரேல் தன்னுடைய கடைசி மூச்சை விட்டுக் கொண்டிருக்கிறது. நம்மட பாசையில சொல்றா, யூதன் சக்கராத்தை அடைந்து விட்டான். அவனுடைய அழிவு காலம் வெகு தூரத்தில் கிடையாது. அந்த கட்டுரையில் அவர் எழுதியிருக்கிறார். ஆர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரபல்யமான பேப்பர்ல வந்த கட்டுரை. சகோதரர்களே, அவர் எழுதியிருக்கிறார், அதிலே பலஸ்தீன் மக்களை புகழ்ந்து தள்ளி இருக்கிறான் அந்த யூதன். நாங்கள் மது, போதை, கஞ்சா, எல்லா விதமான ட்ரக்ஸையும் உள்ளே அனுப்பி பார்த்தோம். ஆனால் அந்த பலஸ்தீன் வாலிபர்கள் அதற்கு அடிமையாகவில்லை. பெண்களை அனுப்பி பார்த்தோம், பெண்களுக்கும் அவர்கள் மயங்கவில்லை. அவர்களுடைய நாட்டுக்குள்ளே அவர்களை வரவிடாமல் நாங்கள் முள்ளு வேலிகளை போட்டு அவர்களை தடுத்தோம். ஆனால் அவர்கள் அடியால் குழிகளை தோண்டிக் கொண்டு எங்களை வந்து தாக்குகிறார்கள். அவர்களிடம் ஆயுதம் கிடையாது, அவர்களிடம் வெப்பன்ஸ் கிடையாது. அவர்களுடைய கல்லுடைய பலம் எங்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. இத்தனை வருடங்களாக அடித்தும், இவ்வளவு அநியாயங்கள் செய்தும் அவர்கள் தளர்ந்தவர்களாக இல்லை. ஆனால் இந்த யூத சாம்ராஜ்யம் அழியக்கூடிய காலம் வெகு விரைவில் இல்லை, மிக சமீபத்தில் இருக்கிறது என்பதாக அவர் எழுதியிருக்கிறார். சகோதரர்களே, இந்த இஸ்ரேலிய யூதர்களுக்கு முழுக்க அரசியல் பலம் கொடுப்பதும் ஆயுத பலம் கொடுப்பதும் அமெரிக்கா தான். அந்த அமெரிக்காவில் 2 விசேஷமான ஸ்டேட் இருக்கிறது. நாம் நினைப்போம் அல்லாஹ் சும்மா இருக்கிறான், பார்த்துட்டு இருக்கிறான். அல்லாஹ்வை பத்தி நமக்கு தெரியணுமே சகோதரர்களே. வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி, அல்லாஹ்வை சரியான முறையில் விளங்கவில்லை முஸ்லிம்கள். 2 முக்கியமான மாநிலங்கள். முதலாவது நார்த் கரோலினா, 2வது மாநிலம் தான் புளோரிடா மாநிலம். இந்த 2 மாநிலத்திலையும் தான் அமெரிக்கால அதிகமான யூதர்கள் வாழ்கிறார்கள். அதிலேயும் நார்த் கரோலினால 90% யூதர்கள் தான். 10 நாட்களுக்கு முன்னால் அந்த நார்த் கரோலினால இருந்துதான் ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கால இருந்து ஆயுதங்கள் சப்ளை பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. முழுக்க ஆயுத பலம் அங்கிருந்துதான். அல்லாஹு தஆலா ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் அந்த நார்த் கரோலினா என்ற மாநிலத்துக்கு சகோதரர்களே ஒரு வெள்ள பிரளயத்தை ஏற்படுத்தி விட்டான். ஹெலினி என்ற வெள்ளம்.
தகவல் வெளியாகுது என்ன தெரியுமா? தகவல் வெளியாகுது என்ன தெரியுமா? 1 கோடி பேர் வாழக்கூடிய அந்த மாநிலம் நார்த் கரோலினால 1 கோடி பேர் வாழ்கிறார்கள். அந்த 1 கோடியில் 80 லட்சம் யூதர்கள் அகதி முகாம்களில் தங்கி இருக்கிறார்கள். அகதி முகாம்களில் தங்கி இருக்கிறார்கள். ஒரு சிரிப்பான செய்தி என்ன தெரியுமா? உலக வங்கி வேர்ல்ட் பேங்க் அறிவித்தல் விடுத்திருக்கிறது. 1 வருடமாக பலஸ்தீனில் நடந்த தாக்குதலால் உருக்குலைந்து சின்ன பின்னமாய் போயிருக்கும் பலஸ்தீனை சரி செய்ய என்று சொன்னா $35 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் வேணுமா? 1 வருஷமா தாக்கப்பட்ட பலஸ்தீனை சரியாக்குறதுக்கு 35 பில்லியன் அமெரிக்க டாலர் வேணுமா? இன்றைக்கு அமெரிக்காவுடைய அறிக்கை அதிபர் ஜனாதிபதியை தெரிவித்திருக்கிறார். அந்த நார்த் கரோலினால வந்த 1 நாளுடைய வெள்ளத்தை சரி செய்வதற்கு அதே 35 பில்லியன் அமெரிக்க டாலர் வேணுமா? அல்லாஹ் என்பவன் யார் சகோதரர்களே? அல்லாஹ் என்பவன் யார்? அல்லாஹ்வுடைய திட்டங்கள் ரப்பு ஏதோ முடிவு செய்கிறான். ரப்பு ஏதோ முடிவு செய்கிறான். சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நானும் கியாமத்துடைய நாளும் இப்படி என்பதாக காட்டி 1400 வருடங்கள் முடிந்து விட்டது. அப்ப நமக்கும் கியாமத்துக்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்கும் யோசித்து பாருங்கள். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். 2வது மாநிலம் தான் அமெரிக்காவுடைய யூதர்களுக்கு, இஸ்ரேல் யூதர்களுக்கு உதவி செய்யும் மாநிலம் புளோரிடா. மிக முக்கியமான மாநிலம். 2 கோடியே 20 லட்சம் பேர் அங்கே வாழ்கிறார்கள். அல்லாஹ் அங்கே என்ன செய்தான் தெரியுமா? ஒரு சூறாவளியை ஏற்படுத்தினான், சைக்ளோன். உலக வரலாற்றில் அப்படி ஒரு சூறாவளி வந்த சரித்திரம் கிடையாது. மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் வீசி இருக்கிறது. 2 கோடி பேர், 200 கோடி பேருக்கு அங்கே தங்குறது கிடமை. 200 பில்லியன் அமெரிக்க டாலர் வேணுமாம் அந்த மாநிலத்தை சரி செய்வதற்கு. சகோதரர்களே, அல்லாஹ் ஏதோ திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறான். ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இது பயங்கரமான ஒரு காலம். நாம் வாழக்கூடியது ஒரு கடைசி காலம். இது உலகம் அழியக்கூடிய காலம். இது அல்லாஹ் தஆலா அதாபை இறக்கக்கூடிய காலம். இது ஈமானுக்கு சோதனையான காலம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன் இதெல்லாம் நடக்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது பொய்யாகுமா சகோதரர்களே? சொன்னார்கள், யூஷிகுல் உமம் அன் ததா அலைக்கும் கமா ததா அல் அகலத்து இலா கஸ்அதிஹா. கடைசி காலத்தில் இஸ்லாத்துடைய எதிரிகள் முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் அழிப்பதற்காக ஒன்று திரள்வார்கள். எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? சாப்பாட்டு ராமர்கள், சாப்பாட்டு பேய் பிடிச்சவன் சாப்பாட்டு தட்டின் பக்கம் எப்படி போட்டி போட்டுக் கொண்டு ஓடி வருவானோ, ஒருவருக்கு ஒருவர் அழைப்பு விடுப்பானோ, இதே போல இஸ்லாத்துடைய எதிரிகள் சகோதரர்களே முஸ்லிம்களை அழிப்பதற்கு ஒன்று திரள்வார்கள். நபியுடைய வாக்கு இது, நபியுடைய வாக்கு இது. இன்றைக்கு மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவாரோ சகோதரர்களே, அதுவரைக்கும் முஸ்லிம்களுக்கு வெற்றி என்று ஒன்று கிடையாது இந்த உலகத்தில். என்றைக்கு மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவாரோ அதுவரைக்கும் இந்த உலகத்தில் நீதிக்கு இடம் கிடையாது, நியாயத்துக்கு இடம் கிடையாது. அநியாயம்தான் தலை விரித்து தாண்டவமாடும். ஆனால் இந்த காலத்தில் முஸ்லிம்களாகிய நாங்கள் விளங்க வேண்டும், எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்வோடு தொடர்பாக மாறுகிறோமோ சகோதரர்களே, எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகிறோமோ, எந்த அளவுக்கு நாம் மார்க்கத்தை பின்பற்றுகிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் பாதுகாக்கப்படுவோம். இந்த நாட்டில் நமக்கு என்ன குறை வைத்தான் அல்லாஹ்? என்ன குறை வைத்தான்? இந்த கிழக்கு மாகாணங்களில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் என்ன குறை வைத்தான்? ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய கடமையில் குறை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பெருமதி கிடையாது, தொழுகையுடைய பெருமதி கிடையாது, ஜகாத்துடைய பெருமதி கிடையாது, மார்க்கத்தை சுமந்தவர்களுக்கு மதிப்பே கிடையாது. குர்ஆனை சுமந்த மக்கள் இருக்கிறார்கள், மதரசாக்கள் இருக்கிறது இந்த ஊரில், ஆலிம்கள் இருக்கிறார்கள், நபிமாருடைய வாரிசுகள். இவர்கள் தான் தகுதியானவர்கள் ஆலோசனை கேட்கப்படுவதற்கு. உங்களுக்கு தெரியுமா, பலஸ்தீனுடைய வெற்றி உலக வரலாற்றுல பலஸ்தீன 4 வெற்றிகள் வந்திருக்கிறது. இஸ்லாத்துல 4 வெற்றி.
முதலாவது வெற்றி யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம். யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மாணவர். அல்லாஹ் தஆலா மறையப் போன சூரியன் அப்படியே நிப்பாட்டினான். இது எந்த கதை இல்லை, இது புகாரில வரக்கூடிய ஹதீஸ். சூரியன் மறையுது, யுத்தம் நடக்குது. பார்த்தார் யூஷா பின் நூன், கையை நீட்டினார் சூரியனை நோக்கி. அன்தி மஅமூரத்துன் வ அன மஅமூருன், ஏ சூரியனே, நீயும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவன் தான், நானும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவர் தான். பாப்போம் நீயா அல்லாஹ்வா? கையை ஏந்தி சொன்னார், அல்லாஹும்ம பிஸ்ஹா அலைய, யா அல்லாஹ் மறையும் இந்த சூரியனை நிப்பாட்டுவாயா. மறைந்த சூரியன் அல்லாஹ் அப்படியே நிப்பாட்டினார். யுத்தம் முடியும் வரைக்கும் சூரியன் மறையவில்லை. அதற்கு பின்னால் தான் சூரியனை அல்லாஹ் மறைய வைத்தார். பணத்தால் இந்த சக்தியை கொண்டு வரலாமா? பலத்தால், அரசியலால், ஆன்மீக பலத்தால் மாத்திரம்தான் இது முடியும். பட்டத்தாலேயோ பணத்தாலேயோ காணியாலேயோ கொழும்புல 10 வீடு இருக்கிறதாலேயோ வெளிநாட்டில சொத்து இருக்கிறதாலேயோ சகோதரர்களே அல்லாஹ்வுடைய உதவியை இறக்க முடியாது. இன்றைக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கும் முஸ்லிம்கள், ஓட்டமாவாடி முஸ்லிம்கள் 100% தொழுகையாளிகளாக மாறுவார்களோ சகோதரர்களே, இந்த கிழக்கில் எங்கும் இறங்காத உதவியை அல்லாஹ் இந்த ஓட்டமாவாடிக்கு இறக்குவார். அல்லாஹ்வுடைய வாக்குறுதியில் நம்பிக்கை வேண்டும். இரண்டாவது வெற்றி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வெற்றி. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனை பிடித்தார். சகோதரர்களே, எவ்வளவு அல்லாஹ்வுடைய தொடர்பு என்றால், அல்லாஹ் சொல்கிறான், இரும்பு இருக்கிறே, இரும்ப நாங்க சொட்டாக்கி கொடுத்தோம். நாங்க மாவு பிணைகிற மாதிரி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இரும்ப பிணைவர். இரும்பு எடுத்து கையால கேடயம் கவசம் செய்து வியாபாரம் செய்வார். உலகத்தில் உள்ள எல்லா விஞ்ஞானியையும் கொண்டாங்களே 7 மண்டா. உலகத்தில் உள்ள எல்லா நாசாவுடைய விஞ்ஞானிகள் கொண்டாந்து இந்த மைக்கு ஸ்டாண்ட கொடுங்களே 7 மண்டா வளைச்சு காட்டு கையால. அல்லாஹ்வுடைய தொடர்பு சகோதரர்களே. மூணாவது வெற்றி, உலக வரலாறு காணாத வெற்றி. யாருடைய வெற்றி? ஹிஜ்ரி 18ஆம் ஆண்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வெற்றி. சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் அவரை போல ஒரு சஹாபியுடைய வரலாறை நான் படித்த சரித்திரம் இல்லை. எங்க பார்த்தாலும் ஆச்சரியம், நீதி ஒரு ஆச்சரியம், நியாயம் ஒரு ஆச்சரியம், அல்லாஹ்வுடைய பயம் ஒரு ஆச்சரியம். நான் கேட்கிறேன், 57 முஸ்லிம் நாடுகள் இருக்கிறதா இல்லையா? இப்ப ஒரு கணக்கறிக்கை சொல்றாங்க, அல்லாஹ் ஆலம், நான் எண்ணி பார்க்கல, 57 முஸ்லிம் நாடு இருக்கிறான். 57 முஸ்லிம் நாட்டுக்கும் 57 ஜனாதிபதி. அதை வச்சுக்கிட்டு அவன் படுற பாடு, அவனுக்கு ஜித்தாலையும் மாளிகை, அங்கால சவுதிலையும் மாளிகை, அங்கால ரியாத்லையும் மாளிகை, மினாக்கு போனா அங்கேயும் மலையிலையும் மாளிகை. கபருக்கு எந்த மாளிகையை கொண்டு போறார்? புரூனை சுல்தான், புரூனையுடைய சுல்தான் தனி முஸ்லிம் நாடு. மலேசியாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன குட்டி நாடு. அந்த நாட்டில் ஏழைகளே இல்லை. அந்த நாட்டு மன்னருடைய பேலஸ் புதுசாக அடிக்கப்பட்டது. அதுக்கு பிளேன் போட்டு கொடுத்த ஆர்கிடெக்ட் ஸ்ரீலங்கால தான் இருக்கிறார். மினுவாங்குடை போனீங்கன்னா பார்க்கலாம். 700 ரூம். எத்தனை ரூம்? 700 ரூம். எத்தனை ரூம் கபருக்கு கொண்டு போகலாம்? சகோதரர்களே, ஒவ்வொரு நாடுகளும் அல்லாஹ் கொடுத்த வளத்தை வைத்து அவன் சொகுசாக வாழ்கிறான். நான் கேட்கிறேன், அந்த காலத்தில் 57 முஸ்லிம் நாடுகளுக்கும் ஒரே ஜனாதிபதி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. 22 லட்சம் சதுர மைல் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரன். சவுதிக்கு மட்டுமா ஜனாதிபதி அவர்? கட்டாருக்கு அவர் தான் மன்னர், பஹ்ரைனுக்கு அவர் தான் மன்னர், எகிப்து மன்னர், சிரியா மன்னர், ஈரான் மன்னர், இத்தாலி மன்னர், ஆசர்பைஜான், ரஷ்யாவுடைய ஆசர்பைஜான் வரைக்கும் ஒரே தலைவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. மதீனாவுக்கு போயிருக்கீங்க தானே? எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாளிகை எங்க இருக்கு? உமர் ரலியல்லாஹுடைய மாளிகை எங்க? கண்டவர் யார்? கையை தூக்குங்க பாப்போம். அவருடைய ஊடே தெரியாது சகோதரர்களே. படுக்கிறதுக்கு தலவாணி இருக்கல. இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இத்தனை நாடுகளை கைப்பற்றிய அந்த மாபெரும் வீரன் ஒரு யுத்த களத்துக்கு கூட போன சரித்திரம் கிடையாது.
ஒரு யுத்த காலத்துல கூட இறங்கல அவர் ஆட்சியில. மதீனாவுல இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய உதவியால் அத்துணை நாடுகளையும் பிடிச்சார். சகோதரர்களே, யார் இவர்கள் எல்லாம்? இவர்கள் எல்லாம் யார்? எங்களுடைய இஸ்லாத்தை உருவாக்கியவர்கள் இவர்கள் எல்லாம். வரலாறு தெரியாதே சகோதரர்களே. நடிகனுடைய வரலாறு, எக்ட்ரஸுடைய வரலாறு, எக்டருடைய வரலாறு எல்லாம் தெரியும். உலகத்தை தலைகீழாக திரட்டிய தலைவர்கள் இவர்கள். இவர்களுடைய வரலாறுலாம் நமக்கு தேவையில்லை. இது 18ஆம் ஆண்டு மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றுவதற்காக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போறார். ஜனாதிபதி, ஒரு பக்கத்து நாட்டிலேயே ஒரு ஜனாதிபதி கோட் போடுறான் 15 லட்சமா. சும்மா இத போல ஒரு கோட், அதுக்கு 15 லட்சமா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சக்கரவர்த்தி எப்படி கோட் போட்டிருக்கோம்? போறார், உடுப்புல 12 ஓட்டை. பலஸ்தீன் நெருங்குது, மஸ்ஜிதுல் அக்ஸா நெருங்குது. ஒரே ஒரு ஒட்டகம் தான், ஒரே ஒரு வாகனம் தான். கொஞ்ச நேரம் அடிமை வருவார், கொஞ்ச நேரம் அவர் போவார். இப்ப அடிமையுடைய டேர்ன் வருது. அடிமை சொன்னார், நாடு நெருங்குது. தலைவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் கையில தான் இருந்துச்சு. அப்ப பலஸ்தீன் தலைவர்கள், பாதிரியார்கள் எல்லாம் துறப்ப வச்சு கொண்டு ஜனாதிபதி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப நான் ஒட்டகத்துல வாரது அவ்வளவு பொருத்தமா இருக்காது, கலீஃபா நீங்க வாங்க, நான் நடந்து வாரேன். பார்த்தார் ஒரு பார்வை, நீ ஏறி உட்கார். அடிமை ஒட்டகத்தில் உட்கார மன்னாதி மன்னன் ஒட்டகத்துடைய கல்லை பிடித்துக் கொண்டு சகோதரர்களே போய் பலஸ்தீனுடைய சாவியை வாங்கினார். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், அமீருல் முஃமினீன், உடுப்புல ஓட்டை இருக்குது, கொஞ்சம் மாத்தி கொண்டா. இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கைப்பற்ற போறீங்க. சொன்னார், அபூ உபைதா, நீ இல்லாமல் வேற யாராவது இந்த வார்த்தையை சொல்லி இருந்தால் தண்டனை கொடுத்திருப்பேன், வாழ்க்கையில மறக்காத தண்டனை. உடுப்பாளியா அபூ உபைதா, எனக்கு கண்ணியம், நான் கேவலமானவனாக இருந்தேன், வழிகட்டி இருந்தேன். இன்னா குன்னா அதல்ல கௌம் இஸ்லாத்தின் மூலமாக தான் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தினான். அபூ உபைதா, இஸ்லாம் அல்லாத வேற எதன் மூலமாகவும் முஸ்லிம்கள் எப்பொழுது கண்ணியத்தை தேடுவார்களோ, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாசகம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. பணத்தால், பலத்தால், பட்டத்தால், பதவியால், பராக்கிரமத்தால், தாம்பீகத்தால் எப்பொழுது முஸ்லிம்கள் கண்ணியத்தை தேட ஆரம்பிப்பார்களோ, மார்க்கத்தை தூக்கி வீசிவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், அதல்லனல்லாஹ், அல்லாஹ் கேவலத்தை தான் கொடுப்பான் முஸ்லிம்களுக்கு. முஸ்லிம்களே, நாங்கள் இஸ்லாத்துக்கு சொந்தக்காரர்கள், மறந்து விடாதீர்கள். உங்களுடைய குடும்பங்களில் தீனை, இஸ்லாத்தை சுமந்த மக்களை, குர்ஆனை சுமந்தவர்களை, ஹாஃபில்களை, ஆலிம்களை உருவாக்குங்கள். இங்க விளங்காது சகோதரர்களே. இங்க விளங்கலாம் பள்ளியில் இருக்கிற மாதிரி, இங்க விளங்கலாம் 30,000 சம்பளத்துக்கு 3,000 ரூல்ஸ் போடுற மாதிரி. கபர்ல போய் பாருங்கள், நீங்கள் எடுத்த படித்தவர், நீங்கள் எடுத்த பணக்கார மருமகன் உங்களுக்கு துவா செய்ய மாட்டான். மார்க்கத்தை படித்த மருமகன் தான் உங்களுக்கு துவா செய்வான் கபர்ல. இது கசப்பாக இருந்தாலும் உண்மைதான். இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு 3வது வெற்றி. 4வது வெற்றி தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உடைய வெற்றி. சகோதரர்களே, சலாஹுத்தீன் அய்யூபி பிறந்த காலம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்ந்த காலம். பிறந்த உடனே உம்மா வாப்பா அந்த புள்ளையை கொண்டு போய் கொடுத்தது அப்துல் காதிர் ஜீலானியுடைய கையில் தான். எங்கட புள்ளைக்காக துஆ செய்யுங்கள். சகோதரர்களே, 5ஆம் நூற்றாண்டு கண்ட அற்புதமான ஒரு ஆளுமைதான் சலாஹுத்தீன் அய்யூபி. எல்லா வாலிபர்களும் படிக்க வேண்டிய வரலாறு சலாஹுத்தீன் அய்யூபியுடைய வரலாறு. சின்ன வயசிலிருந்தே உள்ளத்துல ஆசை என்ன தெரியுமா? மஸ்ஜிதுல் அக்ஸாவை எப்படியாவது பிடிக்கும். மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லிம்களுக்குரிய சொத்தாக மாற்ற வேண்டும். சின்ன வயசிலிருந்தே ஆளுமை, ஆசை, தேட்டம். சகோதரர்களே, உம்மா வாப்பா பெற்றதும் அதுக்குதான். நீண்ட வரலாறு, அதெல்லாம் சொல்வதற்கு எனக்கு நேரம் போதாது. சகோதரர்களே,
ஹஜ்ரத் நூருத்தீன் ஜங்கி மன்னருடைய அரச தளபதியாக பொறுப்பேற்று சிரியாவை கைப்பற்றி எகிப்தை கைப்பற்றி நூருத்தீன் ஜங்கி மௌத்தா போன உடனே அவருடைய வயது முதிர்ந்த மனைவி இருந்தார், இஸ்மத்துல்லா காத்தூன் என்ற பெண்மணி. தன்னை வளர்த்த அரசனுக்கு நன்றி கடனாக அந்த மூத்த பெண்ணை திருமணம் முடித்தார் சலாஹுத்தீன் அய்யூபி. அதற்கு பின்னால் எல்லா இடத்தையும் சேர்த்து ஈராக், சிரியா, எகிப்து எல்லாவற்றையும் சேர்த்து அய்யூபிய பேரரசை உருவாக்கி ஆட்சி செய்தார். அந்த காலத்திலும் கிறிஸ்தவர்களுடைய பிரான்ஸ்காரர்களுடைய கையில் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா இருந்தது. சகோதரர்களே, நீண்ட வரலாறு. இமாம் இப்னு குதாமா ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், வஃபயாத்துல் அயான் என்ற கிதாபில் எல்லாம் பதிவாகி இருக்கிறது சம்பவங்கள். ஹஜ்ரத் சலாஹுத்தீன் அய்யூபி பிரெஞ்சுக்காரர்களுடைய படையில் மோதி கொண்டிருக்கக்கூடிய நேரம் அவருக்கு நோய் வந்தது, காய்ச்சல் வந்தது. அந்த பிரெஞ்சுக்காரருடைய படை தலைவன் தான் ரொனால்டோ என்று சொல்லக்கூடிய ஒருவன், ரொம்ப மோசமானவன். படை தர்மம் என்ன? யுத்தம் நடக்கக்கூடிய நேரத்தில் மாத்திரம்தான் அணி எதிரணியோடு மோதலாம். ஆனால் ரொனால்டோ என்ன தெரியுமா செய்தார்? யுத்தம் முடிந்ததுக்கு பின்னாலும் முஸ்லிம் வியாபாரிகளை பிடித்து கொலை செய்தார், பள்ளிவாசல்களை உடைத்தான், கடைகளுக்கு தீ வைத்தான். இதனால் கோபம் அடைந்த சலாஹுத்தீன் அய்யூபி எந்த அளவுக்கு என்றால் கடைசியாக நாங்கள் உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய மக்கா மதீனாவுக்கே படையெடுத்தார். பொறுமையை இழந்த சலாஹுத்தீன் அய்யூபி அல்லாஹ்விடம் கையேந்தினார். சொன்னார், யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த நோயில் இருந்து நீ எனக்கு ஷிஃபாவை தந்தால் உனக்கு 2 வாக்குறுதி நான் தருகிறேன். வாலிபர்களே, முஸ்லிம்களே, விளங்குங்கள், எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். நமக்கு சொகுசு மாத்திரம் தானே தெரியும், சொகுசு மாத்திரம் தான் தெரியும். சொன்னார், யா அல்லாஹ், உனக்கு 2 வாக்குறுதி நான் தாரேன். முதலாவது, மக்கா மதீனாவை அழிப்பதற்கு முயற்சி செய்த இந்த ரொனால்டோவை என்னுடைய கையால் நான் கொலை செய்வேன். 2வது வாக்குறுதி, இன்ஷா அல்லாஹ் உன்னுடைய உதவியை கொண்டு நான் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றுவேன். சகோதரர்களே, ரொனால்டோ பிடிபட்டான், தன்னுடைய கையால் கொலை செய்தார். நீங்கள் நம்புவீர்களோ தெரியா, அவருடைய காலத்தில் கிட்டத்தட்ட 100 யுத்தங்கள் நடந்தது மஸ்ஜிதுல் அக்ஸாவை பிடிக்கிறது. அந்த 100 யுத்தத்துல தந்த கையால ஒருவனுக்கு கூட அநியாயம் செய்யலவர், ஒருத்தனுடைய கழுத்தை கூட வெட்டவில்லை. பிடிபட்ட எல்லாருக்கும் மன்னிப்பு தான் கொடுத்தார். அல்லாஹ்வுக்கு கொடுத்த வாக்குறுதி ஒரே காரணத்தால் சகோதரர்களே ரொனால்டோவை மாத்திரம் வெட்டினார். என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? இப்னு குதாமா ஹம்பலி சொல்கிறார், அந்த படையில் 300 உலமாக்கள் இருந்தார். சலாஹுத்தீன் அய்யூபியுடைய படையில் வெறுமனே பொதுமக்கள் மாத்திரம், ராணுவ தளபதி மாத்திரம் இருக்கவில்லை. சொல்கிறார், நாங்கள் அப்துல் காதர் ஜெயிலானியுடைய பாடத்தில் உட்காருவோம், 300 உலமாக்கள். மாலையானதும் சலாஹுத்தீன் அய்யூபியுடைய படையில் வந்து சேர்ந்து கொள்வோம். அந்த 300 உலமாக்களையும் அழைத்து கொண்டு போய்தான் அவர் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றினார். தலையை குனிந்து கொண்டு, நஸ்ரும் மினல்லாஹ், நஸ்ரும் மினல்லாஹ், அல்லாஹ் தந்த வெற்றி சலாஹுத்தீனுடைய வெற்றி அல்ல இது, வஃபத்ஹுன் கரீப், நெருக்கமான வெற்றி, அல்லாஹ் தந்த வெற்றி, சலாஹுத்தீனுடைய உதவி அல்ல, அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய வெற்றி என்று குனிந்து கொண்டு போய் அங்கே நூருத்தீன் ஜங்கியுடைய பேரில் ஒரு மிம்பரை வைத்து, இப்ப இருக்கிற அந்த மிம்பர், அந்த மிம்பருக்கு மேல ஏறி பாம்பு சொன்னார் ஜனாதிபதி, ஜனாதிபதி தலைவர். சகோதரர்களே, 300 உலமாக்கள் எப்படி உலமாக்களா இருந்திருப்பாங்க? எப்படி உலமாக்கள்? சகோதரர்களே, அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய மன்னர் தான் ஹாரூன் ரஷீத். ஹாரூன் ரஷீத் மன்னர். சகோதரர்களே, அரச சபையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இஸ்லாமிய நாடுகள் இந்த பேரை வச்சுக்கிட்டு வெளிநாட்டு மக்கள் வரணுங்கிறதுக்காக, கட்டார் என்ன சிங்கள நாடா? கட்டார் சிங்கள நாடா? துபாய் வந்து என்ன தமிழ் நாடா? சகோதரர்களே, பிளைட்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஏரினத்திலிருந்து மியூசிக் தான். சும்மா ஏத்த போகல மட்டும்
மியூசிக், மதுபானம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு கோவப்படுவார். ஏன் சாராயம் குடுக்காட்டி வெள்ளக்காரன் வரமாட்டானே. அதுக்காக முஸ்லிம் நாடுகளுடைய யாவேஸ்லே சாராயம் பகிரப்படுகிறது. எல்லாம் இஸ்லாமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பதஅல் இஸ்லாமு கரீபா, ஆரம்பத்தில் இஸ்லாத்தை யாரும் கணக்கெடுக்கவில்லை, ஒரு காலம் வரும், வல்லாஹி அந்த காலம் இந்த காலம் தான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாத்தை யாரும் கணக்கெடுக்க மாட்டார். இஸ்லாத்தை யாரு கணக்கெடுக்கிறா சகோதரர்களே? இஸ்லாத்தை படிச்சவங்களுக்கே இஸ்லாத்து கணக்கு இல்லை. இவ்வளவு கவலையான செய்தி. மது அருந்துறான் இஸ்லாமிய பிளைட்ல, இஸ்லாமிய ஏர்போர்ட்ல ஸ்மோக்கிங் ரூம், சிகரெட் குடிக்கிறதுக்கு தனி ரூம். நினைத்தால் செய்யாமல் இருக்க முடியாதா? நினைத்தால் தடுக்க இயலாத. என்ன வேணும்? ஒன்றும் வேணா, அல்லாஹ் கோபப்பட்டா படக்காது கியாமத் நாள்ல பார்ப்போம். எங்களுக்கு வேணும் டூரிசம், எங்களுக்கு வேணும் வருமானம். சகோதரர்களே, ஒன்றை மாத்திரம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பகைத்துக் கொண்டு உங்களோட வாழ்க்கையில நீங்க என்ன காரியம் செய்தாலும் ஆரம்பத்தில் வெற்றி மாறி விளங்கலாம், கடைசியில் அல்லாஹ் தலவிழா பிறட்டுவான், தலவிழா பிறட்டுவான். எத்தனையோ பேர் பிறந்து போயிருக்கிறான், பிறந்து வைத்தாங்க, இன்னும் பிறகுவாங்க உங்களோட கண்ணுக்கு முன்னால். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பிறட்டி காட்டுவான் பாருங்க. அல்லாஹ் அன்றைக்கு அங்கனை பிடிக்கிறல்லையே சகோதரர்களே, விட்டு பிடிப்பவன் தான் அல்லாஹ், விட்டு பிடிப்பான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, சூரா யாசீன் ஓதுறீங்க தானே, 40 நாளைக்கு மட்டுமல்ல, யாசீன் தஃசீர் எடுத்து பாருங்க. சூரா யாசீன் அல்லாஹ் சொல்றான், வலவ் நஷா லமஸக்னாஹும் அலா மகானதிஹிம். ஏ முஸ்லிம்களே, நீங்க நினைக்கிறீங்களா அல்லாஹ் சக்தி இல்லாதவன் என்று? அல்லாஹ் நினைத்தால், அல்லாஹ் சொல்றான், நான் நினைத்தால் நீ பாவம் செய்த இடத்திலேயே உன்னை நாயாக பன்றியாக நான் மாற்றுவேன். அல்லாஹ் பாதுகாக்கணும். வெண்ணை உங்களை தியேட்டருக்கு 1000 பேர் போறான், வெளியே எல்லாம் பண்டி குட்டி ஓடி வருது. எப்படி படம் பார்த்த இடத்துல பண்டியா மாறிட்டார். அல்லாஹ் சொல்றான், எனக்கு சக்தி இல்லைன்னு நினைக்கிறியா? மீன் குடிச்சவன குரங்கா மாத்தினவன் நான். குர்ஆன்ல இந்த சம்பவம் பாருங்க, யூதன் மீன் பிடிச்சவன குரங்காக மாத்தினவன் அல்லாஹ் கட்டளையை மீறியதற்காக, ஒரு கட்டளையை மீறியதற்காக. இன்னைக்கு நம்முடைய உம்மத்து எவ்வளவு கட்டளைகளை நாசமாக்குது, அல்லாஹ்வுடைய எவ்வளவு கட்டளைகளை நாசமாக்குது. அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவன் சகோதரர்களே. சந்தர்ப்பத்தை தந்து கொண்டே இருக்கிறான், சந்தர்ப்பத்தை தந்து கொண்டே இருக்கிறான். நாம் திருந்த வேண்டும், நல்லவர்களாக மாற வேண்டும், மார்க்கத்தை எடுத்து நடக்க வேண்டும். சகோதரர்களே, ஊர்ல மார்க்கத்தை படித்தவர்களுக்கு கண்ணியம் கொடுங்க, அவங்களுக்குரிய அந்தஸ்தை கொடுங்கள். உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர்களோட மஷூரா செய்யுங்கள். ஊர்ல அல்லாஹ் பெரிய பெரிய மதரசாக்களை வைத்திருக்கிறான், அந்த மதரசாக்களை வளர்த்தெடுங்க. இந்த ஊர்ல உள்ள மினிஸ்டருக்கு அல்லாஹ் ரெட் கார்பெட் விரிச்சது. இங்க ஊர்ல மார்க்கத்தை படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் மலக்குமாருடைய சிறகை விரித்து வைத்திருக்கிறார். நமக்கு கண்ணுக்கு விளங்காது. ரெட் கார்பெட் அந்த பிள்ளைகளுக்கு தான், துஆ கபூல் அந்த பிள்ளைகள். எங்க எத்தனை பேர் வாலிபம் பாவத்துல கழிச்சோம் சகோதரர்களே. அந்த பிள்ளைகிட்ட கேட்டா என்ன சொல்லுவான்? வாலிபத்தை என்ன செஞ்சாய்? யா அல்லாஹ், உன்னை பத்தியும் உன் ரசூலை பத்தியும் தான் நான் படிச்சேன் இந்த வாலிபத்துல. அல்லாஹ் சொல்லுவான், நான் பார்த்து உனக்கு நான் இல்ம தந்ததே, ரிவாயத் வருகிறது, உன்னை மன்னிக்கிறதுக்கு தான். போ சொர்க்கத்துக்கு, போ சொர்க்கம் போ. சகோதரர்களே, மதிங்க, கண்ணியம் கொடுங்க, உலமாக்களை உருவாக்குங்க. குடும்பத்துல நீங்க மௌத்தா போனா உங்களுக்காக துஆ செய்யக்கூடிய மக்களை உருவாக்குங்க. 4 பிள்ளையா 5 பிள்ளையா? சகோதரர்களே, இந்த ஓட்டமாவடியில் சிறந்தவர்கள் யார்? இந்த உலகத்தில் சிறந்தவர்கள் யார்? இது ஜாஹிர் அலிமுடைய வார்த்தை அல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை. ഖൈറുക്കും மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம. குர்ஆனை படிச்சவன் தான் இந்த ஓட்டமாவடியில சிறந்தவன். குர்ஆனை படிச்சவன் தான் பாலச்சேனையில சிறந்தவன். குர்ஆனை படித்தவன் தான் கிழக்கு மாகாணத்தில் சிறந்தவன். குர்ஆனை படிச்சவன் தான் உலகத்திலேயே சிறந்தவன். உலகத்தில சிறந்த மக்களை உருவாக்குங்க சகோதரர்களே, உருவாக்குங்க. கபர்ல போய் பாருங்க, கண்ணை மூடினா விளங்கும் சகோதரர்களே. தொண்டை குழிக்கு ரூஹு வந்தால் எல்லாம் விளங்கும். இப்ப இருக்கிற பார்வையில் அல்லாஹ் சொல்றான், அந்த பார்வையை நீக்குவோம் நாம், திரையை நீக்குவோம் நான். மலக்குல் மவுத் விளங்குவார், பக்கத்துல மனைவி இருப்பா, அவக்கு விளங்காது, நமக்கு விளங்கும். எல்லாரும் அனுபவிக்க வேண்டும் சகோதரர்களே. ஆலிமாக இருக்கலாம், முஃப்தியாக இருக்கலாம், தலைவர்களாக இருக்கலாம், எம்ப்ளாயராக இருக்கலாம், எம்ப்ளாயியாக இருக்கலாம். எல்லாரும் மௌத்தாகத்தான் வேண்டும்.
எல்லாரும் சக்கராத் அனுபவிக்கணும். கடைசியா ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் சகோதரர்களே. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகினார் பலஸ்தீன்ல. அல்லாமா ஹக்கீம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்திருக்கிறார். மௌத்தானதுக்கு பின்னால அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு பேசினான். கேட்டானாம், யா மூசா கைஃப வஜத்தல் மௌத், மௌத்தாகினீங்க தானே மூசா, சக்கராத் எப்படி இருந்துச்சு, சக்கராத்துடைய வர்த்தம் எப்படி இருந்துச்சு? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாராம், கஷாத்தின் ஹய்யத்தின் துஸ்லஹு பியதில் கஸ்ஸாப். யா அல்லாஹ், இந்த சக்கராத் எப்படி தெரியுமா இருந்துச்சு? உயிரோட ஒரு ஆட்டை இறைச்சி கடைக்காரன் கையில கொடுத்து அறுக்காம உயிரோட வச்சு தோலை உரிச்சா எவ்வளவு வருத்தமோ அந்த வருத்தத்தை நான் சக்கராத்தில் உணர்ந்தேன். சுப்ஹானல்லாஹ். யாருடைய சக்கராத்? குர்ஆன்ல 136 இடத்தில் அல்லாஹ் மூசா என்ற வார்த்தையை பாவிக்கிறார். உலகத்தில் 3வது சிறந்தவர். முதலாவது அந்தஸ்து யாருக்கு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2வது அந்தஸ்து யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 3வது யாருக்கு சகோதரர்களே? மூசா அலைஹிஸ்ஸலாம். எப்படியான நபி அவர்! உலகத்தில் நேரடியாக அல்லாஹ்வோடு பேசியவர். அவருடைய சக்கராத் எப்படிண்டா? என்ற சக்கராத் எப்படி? உங்களோட சக்கராத் எப்படி? உலகத்துல என்ன இருந்தும் சக்கராத்துல தப்பே இல்லாது வாயில வரும் அல்லாஹ் 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 அல்லாஹ். மௌத்து வரைக்கும் அல்லாஹ்வை பத்தி பேசுங்க, அல்லாஹ்வை பத்தி மக்கள்கிட்ட சொல்லுங்க, அல்லாஹ்வை பத்தி படிச்சு கொடுங்க, ஈமான கொடுங்க, இஸ்லாத்தை கொடுங்க. இதுல மட்டும் நான் வெற்றி இருக்கிறேன். வேற எதை நீங்க கொடுக்காட்டியும் பரவாயில்ல. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஊரை, இந்த ஊர் மக்களை, இந்த ஊர் இருக்கக்கூடிய உலமாக்களை பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த ஊர்வாசிகளை யா அல்லாஹ் 100க்கு 100% உனக்கு வழிபடக்கூடிய மக்களாக கபூல் செய்வாயாக. இந்த மஹல்லாவை யா அல்லாஹ் 100க்கு 100% தொழுகையாளிகள் நிறைந்த மஹல்லாவாக கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், முழு உலகத்திலேயும் யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பாயாக. பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்வாயாக. இந்த யூதர்களுடைய கைகளை உடைத்தறிவாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் யா அல்லாஹ் தொழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திரே யா அல்லாஹ். உலகத்துல அந்த பள்ளி வாசல்ல தொழாத நபியே இல்லை யா அல்லாஹ். மௌத்துக்கு முன்னால யா அல்லாஹ் எங்களுக்கும் அங்க தொழுகிற பாக்கியத்தை தந்திரே யா அல்லாஹ். அங்க தரிசிக்கிற பாக்கியத்தை தந்திரே யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரஹ்மானே, உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் யா அல்லாஹ் எங்களுக்கு என்ற ஒரு கடைசி நாள் இருக்கிறது யா அல்லாஹ். அந்த கடைசி நாள் நாங்கள் செய்த பாவத்தின் காரணமாக கெட்ட மௌத்தை தந்திராதே யா அல்லாஹ். மோசமான மௌத்தை தந்திராதே யா அல்லாஹ். படம் பார்க்கும் போது, பாட்டு கேட்கும் போது, வட்டி எடுக்கும் போது மௌத்தாக்கிறாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், மதீனா முனவ்வராவில், மஸ்ஜிதுன் நபவியில், ரௌதா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى ملاك الحسنات. فقد قال الله تعالى في محكم التنزيل وهو أصدق القائلين: